இப்ப எதுக்காக நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க ஷின்சான்? அப்ப எங்கயாவது கூட்டிட்டு போங்க. உன்னை நான் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போனேன்னா அத வாங்கி கொடு இத வாங்கி கொடுன்னு என்ன தொல்லை பண்ணவே முடியாது. இல்ல இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன கூட்டிட்டு போங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் முடியாம நான் எப்படி உன்னை வெளியில கூட்டிட்டு போறது ஷின்சான்? இப்படி நிம்மதியா உட்கார்ந்து கால்ஃப் பாக்குற சுகமே தனிதான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி என்ஜாய் பண்றேன். அப்பா அப்பா நான் அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கேனா, அதான் உங்க கூட விளையாட சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. வாங்க விளையாடலாம். இத புடிங்கப்பா. இன்னாங்க. இந்த பால கூட உங்களுக்கு ஒழுங்கா போட தெரியாதாப்பா? சண்டே அதுவுமா நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சோம். என் கண்ணே பட்டுருச்சு போல இருக்கே. ஆஹா, அது உண்மையிலேயே சூப்பரா அடிச்ச. ஓ, அந்த பால காணமே. அது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. மணி ஆயிடுச்சா? இப்பதான் டிபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள லஞ்ச் சாப்பிடுறமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஷின்சான். நாம இப்ப லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கலனா அப்புறம் டின்னர் சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிடும். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. போனா போதுன்னு உன்னை கூட்டிட்டு போனா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு தொல்லை பண்ணுவீங்க. அம்மா கூட இதே மாதிரி தான்ப்பா சொன்னாங்க. 2 பேரும் ஜாடிக்கத்த மூடி கிளி கிளிக்கு பாப்பா. அப்பா அப்பா இங்க பாருங்களேன், சும்மா தானே இருக்கோம், வெளியில போயிட்டு வரலாமே. அப்படிங்கறியா? சரி வா, பக்கத்துல ஒரு புது கடை திறந்திருக்காங்களா, அங்க வேணா போயிட்டு வரலாமா? அங்க வேணா ஹரி, அங்கதான் ஆக்ஷன் காமிக் ஷாப் இருக்கு. நாம போன தடவையே அவனுக்கு அந்த பொம்மையை வாங்கி தரோம்னு சொல்லிருந்தோம். நாம அங்க போனோம்னா அந்த பொம்மையை வாங்கி தர சொல்வான். ஓ அப்படியா விஷயம்? சரி வேற ஏதாவது மாலுக்கு போயிட்டு வரலாமா? வேணா அங்க ஒரு கேண்டி ஷாப் இருக்கு. அங்க போனாலும் அவனுக்கு தேவையானது கேட்பான். 2 பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணே இல்ல சின்சான், எங்க போனா ஜாலியா இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம். நானும் அப்பாவும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க ஹரி. பேசாம நாம இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போலாம்னு நினைக்கிறேன் ஹரி. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நாம எந்த வழியா போறோம் அத பத்தி யோசிச்சாகறோம்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த வழியா போனா கேக் ஷாப் இருக்கு, அது ரொம்ப ஆபத்து. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆமா அப்புறம் நாம இந்த வழியா வந்தோம்னா இங்க ஒரு டாய் ஷாப் இருக்கு, அது அதுக்கு மேல ஆபத்து. அதனால நாம இந்த வழியாவே போயிடணும். ஆனா அங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ என்ன பார்த்தானா விடவே மாட்டா. இந்த வழியா போலாமா? ஆனா இந்த வழியிலும் நிறைய கடைகள் இருக்கு ஹரி. என்னதான் பண்றது? அந்த வழியில ஹீமாவாரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். கண்டுபிடிச்சாச்சு ஹரி. ஆனா இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அப்ப நாம கிளம்பலாம். ஷின்சான் வாங்க நாம கிளம்பலாம். ஆக்ஷன்! நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதான் நாங்க இத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்காவது எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், வழக்கம் போல கிடைக்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அட, எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களே.